Hi my channel viewers. എല്ലാവർക്കുമേ രാമജയന്തി നൽവാഴ്ത്തുക്കൾ. ലോക സമസ്ത സുഖിനോ ഭവന്തു. இந்த ராம பகவானோட பிறந்த நாள் இன்னைக்கு கொண்டாடின இந்த நாள் நமக்கு எல்லா ராமர் கோவிலும் வீடுகளில் எல்லாமே பூஜைகள் பண்ணணும் இல்லையா? இந்த எல்லாருக்குமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு எல்லாமே ராம பகவானே கும்பிட்டு நமக்கு இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணணும் இல்லையா? அதனால என்னோட குக்கிங் சேனல்ல இன்னைக்கு நான் ராம பகவானே கும்பிடுறதுக்கு முன்னாடி ரெண்டு பிரசாதம் ரெசிபி நைவேத்தியம் ரெசிபி தான் பண்ணுறது. அதனால இந்த ரெசிபி தான் என்னோட சேனல் வியூவர்ஸுக்காக இன்னைக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகுது. நமக்கு பார்க்கலாம். பால் நட்ஸு எல்லாமே வச்சு பண்ணனா பாசுந்தி சொல்லி ஒரு ஸ்வீட்டி ரெசிபி ആൻഡ് കടലപ്പരിപ്പ് വെച്ച് பண்ணனா ഒരു ചുണ്ടൽ ரெசிபி. இது ரெண்டும் தான் இன்னைக்கு நான் என்னோட சேனல் வியூவர்ஸுக்காக நைவேத்தியம் பண்ணுறதுக்காக தான் நான் இப்போ இந்த ரெண்டு ரெசிபியும் பண்ணுது. அதான் நான் ஷேர் பண்ணுது. நமக்கு பார்க்கலாம். அதுக்கு பாசுந்தி எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுதுன்னா நல்லா கட்டியாக பால் வேணும். அதுக்கு அது நான் இங்கே எடுத்து வச்சுருக்குது. கேஷ்யூ நட்டு, பதாம், பிஸ்தா, ஒயிட் சுகர், ஏலக்காய் அண்டு குங்குமப்பூவு இதில் ஆட் பண்ணிட்டு தான் இந்த ரெசிபி பண்ண போகுது. பாசுந்தி நமக்கு ஒரு பால் பாயசத்துனா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக. பால் பாயசம் நம்ம ரைஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு பண்ணோம். ஆனால் நம்ம இந்த கட்டியாக இருக்கிற பாலில் இந்த நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டு தான் இந்த பாசுந்தி ரெசிபி பண்ண போகுது. இனி கடலைப்பருப்பு வச்சு பண்ணினா சுண்டல். அதுக்கு ഞാൻ നൈറ്റിലേ ஊற வச்சு இருந்தது. இந்த சுண்டல் பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பு தண்ணியில் ஆட் பண்ணி இங்கே ஊற வச்சுருக்குது. அதுக்காக இன்க்ரீடியன்ஸ் நமக்கு ஓனியன் எப்போவுமே நமக்கு பகவானை பிரசாதம் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணக்கூடாது. அதனால நான் ஓனியன் இங்கே எடுத்து வைக்கல. தேங்காய் துருவி வச்சுருக்குது. சுக்கு பொடி இதுக்கு வேணாம். ரெட் சில்லி பவுடர் முளகு பொடி, ജീരകത്തൂള്, പെപ്പർ പൗഡർ, മഞ്ഞത്തൂള്, കറിവേപ്പില. ആസ് യൂഷ്വൽ നമ്മൾ സുണ്ടൽ பண்ணும்போது ഓയിൽ, സാൾട്ട്, കടുക്. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேன் வச்சுருக்குது. அதை கடலைப்பருப்பு சுண்டல் பண்ணுறதுக்காக நான் ஊற வச்சுருக்குது. அது நமக்கு ஒரு குக்கரில் வேக வைக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு அண்டு மஞ்சத்தூள். வேக வைக்கலாம். இனி நமக்கு பாசுந்தி ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்காக நட்ஸ் எல்லாமே பொடிச்சு எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கு கேஷ்யூ நட்டு, பதாம், பிஸ்தா அண்டு ஏலக்காய் எல்லாமே நமக்கு க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். நம்ம ஒரு பேன் இங்கே வச்சுருக்குது. அதுக்கு நமக்கு இந்த கட்டியாக பால் நமக்கு ஊற்றலாம். நம்மளோட க்ரீமி பாசுந்தி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு நம்முடைய பாசுந்தி அது நம்ம நல்லா கட்டியாக இருக்குன்னா பாலில் இப்படியே குறுகி வரணும். அப்போ தான் அதோட ஒயிட் சுகரு, இந்த நட்ஸு அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு வரணும். அந்த ஒரு டேஸ்ட்டு தான் அதுக்கு மெயினாக வேணாம். கட்டியாக பால், குங்குமப்பூவு இது மஸ்ட்டு பாசுந்திக்கு. நமக்கு பதாம், கேஷ்யூ நட்டு, பிஸ்தா, ஏலக்காய் இதெல்லாமே ஆட் பண்ணி வச்சா பவுட்ரு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணலாம்.
பாலெல்லாம் ஊற்றி நல்லா குறுகி வரணும். இந்த ஒரு டைமில் வந்து நமக்கு வந்து ஒயிட் சுகர், இதில் தேவையான இனிப்பு வேணும் இல்லையா, அதுக்காக ஒயிட் சுகர் ஆட் பண்ணலாம். மறுபடியும் நமக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அடுத்து நான்ஸ்டிக்கே இருந்தேன்னா நல்லது, நமக்கு வந்து ஒட்டாமல் இருக்குல்ல. நம்ம நல்லா குறுகி வரும்போது நமக்கு வந்து இந்த சைடில் எல்லாம் வரும். அப்போ அதெல்லாம் எடுக்கணும்னா நமக்கு வந்து இந்த நான்ஸ்டிக் வச்சு பண்ணும்போது தான் அதோட நமக்கு கரெக்டாக எடுக்க முடியும். இந்த சைட்லலாம் இப்படி வரலாம், நமக்கு வந்து நான்ஸ்டிக் ஆகும்போது கொஞ்சம் ஹெல்ப்பாக தான் இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் பாலே வச்சுருக்குது, அதில் வந்து நமக்கு வந்து இந்த குங்குமப்பூவை கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த அப்போ தான் அது ஒரு கலரெல்லாம் கிடைக்கிறதுக்கு. പാലിൽ ഊറ വെച്ച കുങ്കുമപ്പൂ ഇത് നമ്മൾ வந்து நல்லா ഒരു கொஞ்சம் திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் நமக்கு வந்து இந்த ரெசிபி வேணும். அப்போ அதனால வந்து நமக்கு வந்து கொஞ்சம் குறுகன வரைக்கும் பால் நல்லா கட்டியாக பால் எடுத்து இந்த நட்ஸ் எல்லாம் க்ரஷ் பண்ணி வச்சு அதெல்லாம் ஒரு ஒரு இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் ஆகும்போது நமக்கு வந்து அந்த பாலில் வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணி வச்சுருக்குது இல்லையா, அதை நமக்கு வந்து இதில் மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு டேஸ்டியான ஐட்டம் நமக்கு வந்து இந்த பாசுந்தி சொல்லும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டி. நமக்கு வந்து எல்லாமே ஹெல்த்தியான ஒரு ஐட்டம் கண்டென்ட் தான் ஆட் பண்ணி இருக்குது. நட்ஸு எல்லாமே ஹெல்த்தியான ஒரு ஐட்டம் வச்சு பண்ணனா ஒரு ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி வேணும்னா நமக்கு சொல்லலாம். இது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இப்போ இங்கே பண்ணி இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் நமக்கு வந்து இந்த பாசுந்தி ரெசிபி பண்ணலாம். கொஞ்சம் பசுமதி ரைஸ் ஊற வச்சுட்டு இந்த நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு க்ரஷ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த பசுமதி ரைஸ் கொஞ்சம் ஊற வச்சு அரைச்செடுத்து இந்த நட்ஸுக்கு பதிலாக அதை வேணும்னா ஆட் பண்ணிட்டு இந்த பாசுந்தி ரெசிபி பண்ணலாம். இனி இது கொஞ்சம் கூடிய கொஞ்சம் நமக்கு வந்து கட்டியாக ஆகும். கொஞ்சம் வச்சேன்னா கட்டியாகும். மேலே வேணும்னா கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வேணும்னா அது இந்த பதாம் இல்லை சாரி இந்த கேஷ்யூ நட் வேணும்னா ஆட் பண்ணலாம். அவ்வளோதான். நம்மளோட டேஸ்டியான பாசுந்தி இங்கே ரெடி ஆயிடுச்சு. இனி நமக்கு வந்து கடலைப்பருப்பை சுண்டை பண்ணுறதுக்காக கடலைப்பருப்பு இங்கே வேக வச்சுருக்குது. நமக்கு வந்து இனி ஒரு பேன் வச்சுருக்குது, அதில் வந்து ஆயிலு ஊற்றலாம். கடுகு, வரமிளகு, நமக்கு வந்து வேக வச்சா இனி நமக்கு வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் ஆட் பண்ணலாம். உப்பு மஞ்சத்தூளை ஆல்ரெடி போட்டிருக்குது.
இனி ரெட் சில்லி பவுடர், ஜீரக தூள், பெப்பர் பவுடர், ചുക്ക പൊടി, അതിൻ്റെ கருவேப்பிலை எல்லாமே போட்டு நமக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கறி வச்சா தேங்காயும் ஆட் பண்ணி நமக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். നമ്മുടെ கடலைப்பருப்பு சுண்டல் ஃபைனல் ஸ்டேஜ் ஆகிருக்குது. இப்போ இன்னைக்கு நாம் ராமநவமி ராம ஜெயந்தி பூஜா ஸ்பெஷல் பிரசாதம் ரெசிபி பாசுந்தி அண்ட் கடலைப்பருப்பு சுண்டல். നമ്മുടെ രാമജയന്തി സ്പെഷ്യൽ നൈവേദ്യം പ്രസാദം റെസിപ്പി ரெண்டுமே இங்கே ரெடி ஆயிருக்குது. பாசுந்தி அண்டு கடலைப்பருப்பு வச்சு பண்ணனா சுண்டல் ரெண்டுமே இங்கே ரெடி ஆயிருக்குது. எல்லாருக்குமே நல்லது வர்றதுக்காக வேண்டுதல் பண்ணி நமக்கு வந்து ராம பூஜை எல்லாம் பண்ணலாம் இல்லையா. நமக்கு வந்து எல்லா இந்த உயிரினங்களுக்கும் நல்லது வர்றதுக்காக வேண்டுதல் பண்ணி, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக வேண்டுதல் பண்ணி, மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக வேண்டுதல் பண்ணி, நமக்கு ராம பகவானை எல்லாம் கும்பிட்டு பூஜை பண்ணி பிரசாதம் எல்லாம் பகவானி வேண்டி பண்ணி இன்னைக்கு நமக்கு வந்து ராம ஜெயந்தி கொண்டாடலாம். எல்லாருக்குமே ராம ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இனியும் வேறொரு வீடியோ ஷேர் பண்ணுறதுக்காக என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி வர்ற வரைக்கும் நன்றி, வணக்கம்.